பிரியமானவர்களே பிரியமானவர்களே துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, உமக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி எங்களை காத்து வந்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாய் உமக்கு உண்மையாய் இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே, எங்களை நிரப்புங்க. இந்த ஆண்டவரே துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே அப்பா, இந்த அரை மணி நேரமும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும், அவர்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற வார்த்தையை அவர்களுக்கு தந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, முதல் பாடலாக காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தார், மீட்பர் பூதீர பலத்தா சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவரே சொன்னபடியே நீர் செய்து வருகிறீரே அப்பா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. அடுத்த பாடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல என்ற பாடல் பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, செய்த பாவங்களை அறிக்கையிடு,
பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் நீட்டு அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவானி, கண்ணீரோடு ஓடிவானி. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவா, உள்ளங்கையில் ஏந்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த பாடல், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவானி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், சாத்தானை காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி
உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் என்ற நாமம் உடையவர். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. எல்லா பாவத்தை, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா அதுல இருந்து நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த காயத்தின் வலி எப்படிப்பட்டது, அது எவ்வளவு கொடுமையா இருக்குன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்மை காட்டிலும் அதிக பாடுகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை விட நம்மளை பெஸ்டா புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இன்னைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதாவது சில வேலைகளை குறித்து இதை செய்யலாமா வேணாமா, ஊழியத்தை தொடங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடய நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உனக்கான வேலை வந்து விட்டது, நீ பிரகாசிக்கும்படியான வேலை இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும்படியான நம்மை கொண்டு தேவ நாமம் மகிமை அடைய போகிறதற்கான வேலை இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனம் பாருங்களேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, 3 முறை மகிமை மகிமை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பூமி முழுசும் இருட்டாயிட்டாலும் அந்த பூமி முழுசும் இருட்டாயிடுச்சுன்னா ஜனங்களும் எப்படி இருப்பாங்க? ஜனங்க மேலேயும் இருள் தான் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உலகமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படின்னா உங்களை பிரகாசிக்க செய்வேன், உங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்வேன், உங்களை சுகித்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2017 நாங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்கனவே இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். நிறைய அந்த தெருவில் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த வீட்டில் இந்த வீட்டில்னு சொல்லி ஒரு 2-3 மரணம் தொடர்ந்து நடந்துருச்சு. அப்போது எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் வந்து அப்படியே வெளியே நின்று ஒரு டெத்து வந்து அந்த ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து என்னோட நெய்பர் சொல்கிறாங்க, இங்கே இருக்கவே பயமாக இருக்குது, பேசாமல் வீடு காலி பண்ணிடலாமா, இது என்ன இது ஒரு தெருவில் இவ்வளோ மரணம் சம்பவிக்கிறதே, பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது ஆண்டவர் வந்து என்னுடைய செவிகளில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ அதை பார்த்து பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர். மனுஷங்க கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை அந்த ஒரு ஆசை வார்த்தைக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் நம்மளை அப்படியே நடத்திட்டு இருக்காங்க? இல்லை பிரியமானவர்களே,
அன்பா பேசுறது போல இருக்கும், ஆனா உள்ளமோ கசப்பு நிறைந்ததாய் காணப்படும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் பிரியமானவர்களே, நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, நீ பிரகாசிக்கும்படியான வேலை வந்து விட்டது. பிரியமானவர்களே, ஹalleluya. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து தமது மகிமையை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஜெபிக்கலாம், விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நீர் சொன்ன இந்த கிருபையான வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும்படி செய்வீராக. அவர்கள் மூலமாய் உடைய நாமம் பெரிய அளவிலே மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஆண்டவரே விதைத்து 60 100 பலனெடுக்க ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காண்பதற்கு அவர்களை ஆசீர்வதிங்க, தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளஸ் யூ.